இங்க 5 ஸ்டார் ஹோட்டல்ல மாடர்னா சமைக்க தெரிஞ்ச ஷெஃபுக்கும் ரோட்டு கடையில பாரம்பரியமா சமைக்க தெரிஞ்ச ஷெஃபுக்கும் போட்டி வருது. ஏன்னா இத்தனை வருஷமா ஹோட்டல் வச்சிருந்த இடத்துக்கு ஆப்போசிட்லயே மாடர்ன் ரெஸ்டாரண்ட் ஒண்ணு கொண்டு வந்திருக்காங்க. சோ இதுல யாரு பெஸ்ட்னு இவங்க ரெண்டு பேருக்கும் நடுவுல போட்டி வைக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் மாடர்ன் ரெஸ்டாரண்டோட ஷெஃப் பால் தான் இந்த போட்டி ஆரம்பிக்கிறான். அவன் அங்க இருக்க மீனை வெட்ட ஆரம்பிக்கிறான். அவன் கத்தியை யூஸ் பண்ற டெக்னிக்கை பார்த்து அங்க இருக்கவங்க எல்லாருமே ஆச்சரியமா பாக்குறாங்க. அந்த அளவுக்கு நீட்டா ரெண்டா வெட்டிடுறான். அதுக்கப்புறம் வெட்டின பீஸ்ல கையை வச்சு பார்த்தே மீன்ல இருக்க முள்ள எல்லாத்தையுமே எடுத்துறான். அதை எடுத்ததுமே அந்த மீனை ரோட்டு கடை வச்சிருக்க ஸ்கை கிட்ட தூக்கி போடுறான். இப்ப இவன் அதை வாங்கி அவன் திறமையை காட்டுறான். இவன் கத்தி எடுத்து அந்த மீனை வெட்ட ஆரம்பிக்கிறான். இவனை சுத்தி இருக்கவங்க எல்லாம் இவன் என்னதான் பண்றான்னு ஆர்வமா பாத்துட்டு இருக்காங்க. ஆனா அவன் அதை கடைசியா தூக்கி போடும்போது பார்த்தா எல்லா பீஸுமே ஒரே சைஸ்ல அழகா கட் பண்ணியிருக்கான். இதை பார்த்த மாடர்ன் ரெஸ்டாரண்டோட சேர்மனே ரெண்டு பேரோட திறமையும் பார்த்து ஆடி போயிடுறாரு. சோ நடக்க போற இன்டர்நேஷனல் ஷெஃப் காம்படிஷன்ல ரெண்டு பேருமே கலந்துக்கணும்னு சொல்றாரு. அதுல ரோட்டு கடை வச்சிருக்க ஸ்கை வின் பண்ணா நாங்க ஒதுங்கிக்கிறோம். சப்போஸ் மாடர்ன் ரெஸ்டாரண்ட்ல இருக்க பால் வின் பண்ணா உங்க ரோட்டு கடை எல்லாத்தையுமே நாங்க மாடர்ன் ரெஸ்டாரண்டா மாத்திடுவோம்னு பெட் வைக்கிறாங்க. அடுத்த கொஞ்ச நாள்லயே அந்த காம்படிஷனுக்கான ஃபர்ஸ்ட் ரவுண்டும் நடக்குது. அதுல ஸ்கை அவனுக்கு தெரிஞ்ச பாரம்பரியமான டிஷ் ஒன்னு சமைக்கிறான். ஆனா பால் அவனுக்கு தெரிஞ்ச எல்லா டெக்னிக்கும் யூஸ் பண்ணி அவன் சமைச்சதை ரொம்ப அழகா பிரசன்ட் பண்ணிடுறான். ஃபைனலா அந்த ரவுண்ட்ல சமையல் என்னதான் டேஸ்டா இருந்தாலும் பிரசன்டேஷன் தான் முக்கியம்னு பால வின்னு சொல்லிடுறாங்க. என்னதான் இவங்க ரெண்டு பேருக்குள்ளயும் போட்டி இருந்தாலுமே ரெண்டு பேருமே மத்தவங்களோட திறமையை மதிக்க தெரிஞ்சவங்களா இருக்காங்க. அப்படி இருக்கும்போது ஒரு நாள் பால் கூட இருந்தவங்களே அவனுக்கு துரோகம் பண்ணி அந்த மாடர்ன் ரெஸ்டாரண்ட்டை விட்டு வெளியே துரத்திடுறாங்க. இப்ப அந்த சோகத்துல ரோட்ல உட்காந்து தண்ணி அடிச்சிட்டு இருக்கான். அப்பன்னு பார்த்து அந்த பக்கமா ஸ்கை வரான். அவன் அவனோட சோக கதையை சொல்லிட்டு இருக்கான். அன்னையில இருந்தே இவங்க ரெண்டு பேருமே க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஆயிடுறாங்க.